அழகான மனைவி யாருக்கு அமையும்? வந்திருக்க கிளைண்ட்டு நம்மக்கிட்ட திருமண பொருத்தம் விஷயமா வருவாங்க. திருமண பொருத்தம் விஷயமா பேசினது பிறகு சில பேர் கேட்பாங்க, குரு பலன் வந்துடுச்சிங்களா, திருமண காலம் வந்துடுச்சா, பையனுக்கு சொந்தத்தில் திருமணம் பண்ணலாமா இல்லை வெளியில் திருமணம் பண்ணலாமா, எப்படி இது காதல் திருமணமா இல்லை கலப்பு திருமணமா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி பொண்ணு எந்த திசையிலேருந்து வருவாங்க, வேலைக்கு போகிற பொண்ணு அமையுமா, வர பொண்ணு நல்லா வரதட்சணையோடு வருமா அப்படின்னு கேட்பாங்க. அதுலேயும் சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, சார் வரப்போகிற மனைவி அழகாக இருப்பாங்களா என்று கேட்பாங்க. இன்றைக்கி நான் செலக்ட் பண்ணியிருக்க வீடியோ தலைப்பு அழகான மனைவி யாருக்கு அமையும். இதுதான் இன்றைய வீடியோ தலைப்பு. ஃபுல் வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும். வாங்க ஸ்க்ரீனில் இருக்கின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். 2-7 அதிபதி செவ்வாய் மாரகாதிபதியாக வந்து பாதகஸ்தானத்தில் இருந்து மேலும் அவயோகி கிரகமாக வந்து குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் ஜாதகருக்கு மனைவி மூலமாக குடும்பத்தில் பெரிய ஆபத்து உண்டு. ஆபத்துனா பிரச்சனைன்னு அர்த்தம், சரிங்களா? ஆனால் 7ஆம் அதிபதி நிற்கும் ராசி திரிசூனியம், நிற்கும் சாரம் புஷ்கராம்சம், சூரியன் 1ஆம் பாதம். அதனால் ஜாதகருடைய குடும்பத்தில் எந்த பாதிப்பும் ஆபத்தும் வராது. வரப்போகிற லைஃப் பார்ட்னர் மூலமா எந்த பிரச்சனையும் வராது என்று சொல்லணும். மேலும் 7ஆம் அதிபதி அவயோகி கிரகமாக வந்து திரிசூனிய ராசியில் இருந்து புஷ்கராம்சம் பாதத்தில் இருப்பதால் மனைவி நல்லவங்க, அழகானவங்க, பொறுமைசாலி. இதில் செவ்வாய் வக்ரம் அடைந்தால் இந்த விதி பொருந்தாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. புதன் சுக்கிரன் சேர்க்கை, இதில் ஒருவர் 7ஆம் அதிபதி. இந்த கிரக சேர்க்கையுடன் சேர்ந்த மற்ற எந்த கிரகமோ வக்ரம் இல்லை. இதில் எந்த கிரகமோ திரிசூன்ய அதிபதியும் இல்லை. இதில் எந்த கிரகமோ அவயோகி கிரகமும் இல்லை. இதில் அவயோகி சூரியன் பரிவர்த்தனையில் இருந்தாலும், அவயோகி சூரியன் பரிவர்த்தனை வந்துருச்சுன்னா சூரியன் பரிவர்த்தனைக்கு பின் கேதுவுடன் சேரப்போகுது. அதனால் அவயோகி சூரியன் யோகி சூரியனாக மாறிவிடும். அதனால் ஜாதகருடைய மனைவி ரொம்ப அழகானவங்க என்று அர்த்தம். ஓகே, குட், தேங்க்யூ.